வீடியோவில் நாங்கள் எப்படி செக்யூரிட்டி அண்ட் ஷேரிங்கை செட்டப் பண்ணுறன்றதை தான் ஸ்டடி பண்ண போகிறேன். அப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் ஒர்க் குரூப் ஒன்றில் மெஷின்ஸ் போடுறேன்டா என்ன ரிக்யர்மெண்ட், என்ன சர்வீசஸை செக் பண்ணணும், அதுக்கப்புறம் மெஷின்ஸ் எல்லாத்தையும் காட்டுதா, இது எல்லாத்தையும் நாங்கள் சரியான முறையில் செட் பண்ணணும். அப்போ மெஷின்ஸ்ட அக்சஸ் ஓகேன்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு எல்லா மெஷின்ஸையும் நெட்வொர்க்கால் பார்க்கலுமான அளவுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை ப்ரொசீஜ் பண்ணலும். அது யூசர்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணினோம், அதுக்கு பிறகு குரூப்ஸ் க்ரியேட் பண்ணினோம். இப்போ யூசர்ஸ் கட்டாயம் ஈக்கணும், அந்த யூசர் அக்கௌண்ட்டால் தான் லொக் ஆகலும். இப்போ குரூப் க்ரியேட் பண்ணின நோக்கம் என்னான்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த குரூப்புக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்தா அந்த குரூப்பில் இருக்கிற அத்தனை மெம்பர்ஸுக்கும் அந்த பெர்மிஷன் கிராண்ட் ஆகும். இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி செக்யூரிட்டி அண்ட் ஷேரிங் பெர்மிஷன் ஒன்றை கொடுத்து ஃபோல்டரோ ஃபைலோ நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்டு. இப்போ நாங்கள் இந்த 2016 மெஷின் இதில் மேலும் இல்லாட்டி அடுத்து எங்களுக்கு விண்டோஸ் 8.1 மேலும். இப்போ நார்மலி ஒர்க் குரூப்புக்கு சர்வர் வாய்ஸ் ஒன்றை யூஸ் பண்ணுறது இல்லை. விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 எல்லாத்தையும் வச்சு தான் ஒர்க் குரூப் பண்ணுறேன். எங்களுக்கு டொமைன் பேஸ் ஆர்கிடெக்சர் வரைக்கும் போகணும். அதனால தான் நாங்கள் ஒரு மெஷினை 2016 சர்வரையும் இன்னொன்று விண்டோஸ் 8.1 வச்சுக்கிற. அடுத்த ரீசன் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும், இல்லாட்டி ஒரு டவுட் வரும். இப்படி சர்வர் மெஷின் ஒன்றேம் டெஸ்க்டாப் மெஷின் ஒன்றேம் ஒன்றுக்கு இப்படி கனெக்ட் பண்ண இயலாண்டு, அப்படி ஒன்றும் இல்லை. அந்த சரியான ஃபீச்சர்ஸ் ஆன் பண்ணி சர்வீஸ் ஆன் பண்ணினா வேண்டிய மெஷின்ஸை ஒர்க் குரூப்பில் போடணும். இப்போ நாங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்றை க்ரியேட் பண்ணுவோம் எங்களோட ஹார்ட் டிஸ்க் ட்ரைவுக்கு உள்ள. எப்போக்குமே நாங்கள் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்க போக்கல நாங்கள் டிஸ்க் ட்ரைவ் ஒன்றுக்குள்ளே தான் அந்த ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணணும். டெஸ்க்டாப்லாம் க்ரியேட் பண்ணுறது இல்லை. சில நேரத்துக்கு இன்ஹெரிட்டன்ட் பெர்மிஷன் ரிமூவ் பண்ணக்கோல டெஸ்க்டாப்புகளுக்கும் இஷ்யூஸ் வரையிலும். அதனால நாங்கள் ஒரு ட்ரைவ்க்குள்ளே தான் இந்த ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ நாங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், டெஸ்ட் அண்டு. இப்போ இந்த ஃபோல்டருக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும், நல்லா விளங்கெடுக்கணும். செக்யூரிட்டி பெர்மிஷன்டா அது செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுற அப்படின்னா யாருக்கு அக்சஸ் பண்ண முடியும், எந்த ரைட்ஸ் கொடுத்துருக்குற, இவங்களுக்கு ரீட் பண்ண மாத்திர முடியுமா, இல்லை ரைட் பண்ணேலுமா, மாடிஃபை பண்ணேலுமா, ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்தா டிலீட் பண்ணே மேலும். இப்போ இந்த ரைட்ஸை தான் நாங்கள் செக்யூரிட்டி பெர்மிஷனால் செட் பண்ணுறோம். தேவையான அத்தனை பெர்மிஷனை நாங்கள் செக்யூரிட்டியால் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஷேரிங் பண்ணுற நோக்கம் என்னாண்டா, இன்னொரு மெஷினால் நெட்வொர்க்கில் இருக்கிற யூசர் ஒன்று கனெக்ட் ஆகினா இந்த ஃபோல்டர் நெட்வொர்க்கில் விசிபிள் ஆகணுமெண்டா கட்டாயம் இந்த ஃபோல்டரை நாங்கள் ஷேர் பண்ணி இருக்கணும். அந்த ஒரே பர்பஸுக்காக தான் நாங்கள் ஷேரிங் பெர்மிஷனை செட் பண்ணுறேன். இப்போ இதில் முக்கியமாக விளங்கணுமான ஒரு விஷயம், 2 பெர்மிஷன் ஒரு ஃபோல்டருக்கு செட் ஆகல. ஒன்று செக்யூரிட்டியாக மூலமாக செட் பண்ணுறோம், அடுத்தது ஷேரிங் மூலமாக செட் பண்ணுறோம். எதில் குறைஞ்ச பெர்மிஷன் வருதோ அதுதான் ஒர்க் பண்ணும். அப்போ இந்த மூமெண்ட்லேருந்து நாங்கள் ஒரு ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரணும். செக்யூரிட்டியில் தான் எங்களுக்கு தேவையான அத்தனை பெர்மிஷனை செட் பண்ணுற, நாங்கள் ஷேரிங்கில் ஒன்றுமே செய்ய போகிறதில் நாங்கள் ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்குறோம். அப்போ எப்போக்கும் எங்களுக்கு இஷ்யூஸ் இல்லை. ஏன், ஷேரிங்கில் நீங்கள் ஃபுல் கொடுத்தாலும் செக்யூரிட்டியில் நீங்கள் எந்த பெர்மிஷனை செட் பண்ணிக்கிறோ அது தான் ஒர்க் பண்ணும். இப்போ ஷேரிங் பண்ணுற நோக்கம் நெட்வொர்க்கால் பார்க்குறதுக்கு. அப்போ இல்லாட்டி ஷேரிங்கில் குறைஞ்சா செக்யூரிட்டியில் குறைஞ்சா இதெல்லாம் பார்த்து இருக்கணும். அதனால எங்களோட ப்ராக்டிஸ் என்ன, ஷேரிங்கில் நாங்கள் ஒரு செட்டிங்கை பார்க்குறதில்ல, ஃபுல் கண்ட்ரோல் மாத்திரம் தான். செக்யூரிட்டியில் தான் நாங்கள் தேவையான பெர்மிஷன் அத்தனையும் செட் பண்ணுறோம். அப்போ இதை எல்லாம் செய்யலும் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக லொக் ஆகினா மாத்திரம் தான். இப்போ உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற யாருன்றது தெரியும். இப்போ இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், செக்யூரிட்டி. அப்போ இதனால் சிம்பிள் குடிக்கல். நாங்கள் எப்போக்குமே கொஞ்சம் அட்வான்ஸால் போய்த்து பழையினா எங்களுக்கு லேசி, அதில் கண்ட்ரோல் கூட. அதனால் நாங்கள் எப்போயும் செக்யூரிட்டி செட் பண்ணக்கொள்ள அட்வான்ஸ். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கிற டிசேபிள் இன்ஹெரிட்டன்ஸ் உண்டு. அதோட மீனிங் என்ன தெரியுமா, நாங்கள் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணின உடனே டிஃபால்ட்டாக இன்னும் இப்படி இந்த குரூப்ஸுக்கு பெர்மிஷன் ஆட்டோமேட்டிக்கலியாகவே செட் ஆகும். இப்போ இவங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன சரி பெர்மிஷன் கொடுக்குறையா, இல்லை
நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு பெர்மிஷன் கொடுக்குறேன்ட்டு தான் அவங்க இங்கே கேட்குறேன். இப்போ நாங்கள் டிசேபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ண்டா எங்கள்கிட்ட கேட்குற கன்வெர்ட் inherited permission into explicit permission on this object, remove all inherited permission from this object. இப்போ இதை இப்படியே வச்சுக்கொண்டு நீங்கள் பெர்மிஷன் செட் பண்ணுறீங்களா இல்லை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பெர்மிஷன் செட் பண்ணுறீங்களாண்டு. அப்போ எங்களுக்கு ஓன் பண்ணிச்சுன்னா இந்த ரிமூவை செலக்ட் பண்ணினா இந்த லிஸ்ட் இருக்கிற எல்லாம் போகும். இப்போ ஒருத்தருக்கும் பெர்மிஷன் இல்லை. இப்போ இங்கே வச்சு எங்களுக்கு ஒரு தவறு நடக்கிற எப்படின்னா நாங்கள் தேவையான யூசர்ஸையோ குரூப்ஸையோ இதனால் ஆட் பண்ணி பெர்மிஷனை கொடுத்துட்டு கடைசிக்கு ஓகே பண்ண போக்குள்ள எங்களுக்கு ஓகே பண்ண விடாது எரர் மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும். என்ன ரீசன்ண்டா இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டும் கலந்து போய்த்திக்கிற. அப்போ நான் லொக் ஆகிக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டராக அவரோட அக்கௌண்ட்டும் இங்கே இல்லை. அப்போ கட்டாயம் நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும், எந்த ஃபோல்டராக இருந்தாலும் எந்த பெர்மிஷன் கொடுக்குறா இருந்தாலும் முதலாவது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஃபுல் கண்ட்ரோல் ஈக்கணும். அப்போ உங்களோட அக்கௌண்ட் கலண்டு போய்த்தீங்கன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தால் உங்களுக்கு எனி டைம் ஆட் பண்ணி பெர்மிஷன் கொடுத்துக்கொள்ளலாம். அதை மற்றவங்களுக்கு செய்யலாம். அப்போ ஆட் select principal, advance, find now. இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த இப்படி மீதும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் குரூப்பும் வரும். எதை செலக்ட் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. அட்மினிஸ்ட்ரேட்டர்ண்டா அதில் இருக்கிற தனி யூஸ் அக்கௌண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ண்டா அதில் இருக்கிற எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டரும். அப்போ நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரு கட்டாயம் ஃபுல் கண்ட்ரோலை கொடுக்கணும். இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்காட்டி எங்களுக்கு ஒரு பெர்மிஷனையும் செட் பண்ண விடாது. அப்போ முதலாவது நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஃபுல் பெர்மிஷனை கொடுக்கணும். அதுக்கு போகிறோம் எங்களுக்கு தேவையான ஆட்கள் ஆட் பண்ணிடும். நாங்கள் க்ரியேட் பண்ணின குரூப்ஸ் இருக்குது. யூசருக்கு பெர்மிஷன் கொடுத்தாலும் குரூப்ஸுக்கு பெர்மிஷன் கொடுத்தாலும் சேம் தான். யூசருக்கு பெர்மிஷன் கொடுத்தா அந்த யூசருக்கு மாத்திரம். நாங்கள் குரூப்பை செலக்ட் பண்ணி கொடுத்தா அந்த குரூப்பில் இருக்கிற அத்தனை மெம்பர்ஸுக்கும் இந்த பெர்மிஷன் கிராண்ட் ஆகும். அப்போ நாங்கள் இங்கே வச்சு குரூப்பை செலக்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ நாங்கள் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணினா ஏண்டு இப்போ நாங்கள் செக் நேம் கொடுத்தா எங்களுக்கு காட்டும். இந்த இருக்குது குரூப் ஏ. அப்போ இவங்களுக்கு ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் லிஸ்ட் ஃபோல்டர் ரீட் ஃபோல்டர் இருக்கிற. அப்போ இவங்களுக்கு ரீட் பண்ணேலும் லிஸ்ட் பண்ணேலும் அது செய்யலும் எக்ஸிக்யூஷன் பண்ணேலும் என்ன சரி எக்ஸிக்யூஷன் ப்ரோக்ராம்களின் தான் இல்லாமல் வேறொன்றும் செய்யலாம். இப்போ இது ஃபோல்டருக்கு மாத்திரம் இல்லை, இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணினான்னு வைங்க. அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கும் இதே பெர்மிஷன் தான் போகும். இப்போ சும்மா சரி அந்த ஈக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டை குரூப் ஏல இருக்கிற ஒரு யூசர் லொக் ஆகி அதை ரீட் பண்ணி மாற்ற போனால் மாற்ற விடாது. ஏன்னா நாங்கள் மோடிஃபை கொடுத்து இல்லை. மோடிஃபை கொடுத்தா மாத்திரம்தான் எங்களுக்கு மாற்றலும். அதனால் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் சரியாக அதை விளங்கெடுத்ததுக்கு போகிறோம் உங்களுக்கு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு பார்க்கலும். அப்போ நாங்கள் பேசிக்காக இவங்களுக்கு ரீட் அண்ட் லிஸ்ட் பெர்மிஷன் கொடுத்திருக்குது. அப்போ ஓகே அப்ளை. அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஃபுல் கண்ட்ரோல், இவங்களுக்கு பேசிக் பெர்மிஷன். ஓகே. அப்போ நாங்கள் குரூப் ஏக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறேன். அப்போ நாங்கள் பார்த்துக்கொள்வோமிங்கன்னா குரூப் ஏல நாங்கள் மெம்பர் பண்ணிக்கிறேன். நான் நேரத்தோட க்ரியேட் பண்ணினதில் குரூப்ஸ் ஏல ஈக்கிற ஆமீர். அப்போ ஆமீருக்கு தான் இந்த பெர்மிஷன் செட் ஆகிக்கிற. ஏ குரூப்புக்கு பெர்மிஷன் கொடுத்தனால அதில் இருக்கிற இந்த ஆமீருக்கு இந்த பெர்மிஷன் இருக்கிற. அதுக்கு பிறகு நீங்கள் எந்த யூசர் ஆட் பண்ணினாலும் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க தேவையில்லை. இந்த ஏ குரூப்புக்கு கொடுத்த பெர்மிஷன் வச்சு அவங்களுக்கு ஒர்க் பண்ண இயலும். ரைட். இப்போ இந்த செக்யூரிட்டி பெர்மிஷன் கொடுத்தா இந்த மெஷினால் லொக் ஆகினா மாத்திரம்தான் எங்களுக்கு இந்த ஃபோல்டரை பார்க்கலும் இந்த பெர்மிஷன் ஒர்க் பண்ணும். இப்போ வேண்டிய ஒரு மெஷினால் இந்த ஆமீர்ன்ற யூசர் லொக் ஆகினா அவருக்கு நெட்வொர்க் மூலமாக இதை பார்க்கலுமா இருக்கணும்.
அப்போ இது ஈக்கிறது வந்து பிசி 2ல். அப்போ பிசி 2க்குள்ளே இருக்கிறத பார்க்கலுமா இக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த பெர்மிஷனை நாங்கள் ஷேர் பண்ணணும். செக்யூரிட்டி மாத்திரம் சரி வராது, செக்யூரிட்டி பெர்மிஷனை கொடுத்த மாதிரி நாங்கள் ஷேர் பெர்மிஷன் கொடுக்கணும். ஷேரிங்லேயும் எங்களுக்கு பேசிக் ஷேரிங் இருக்கிற நாங்கள் அட்வான்ஸ் ஷேரிங்கே போனால் என்ன பெரிய என்ன அந்த டிஃபிகல்ட்டியான இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் டிரெக்டாக எங்களோட அட்வான்ஸ் ஷேரிங்கு போவோம். ஷேர் திஸ் ஃபோல்டர் உங்களுக்கு ஒன்று பண்ண இந்த பேரை மாற்றலும் பெர்மிஷன். இப்போ நான் சொன்ன இகினை வச்சு நாங்கள் ஒன்றையுமே பார்க்குறில்ல, ஏன்னா செக்யூரிட்டியில் சரியாக செட் பண்ணினதுக்கு பிறகு இகினை வச்சு நாங்கள் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணுற இல்லை. டிரெக்டாக ஃபுல் கண்ட்ரோல், இல்லாட்டி இஷ்யூஸ் வரும். அப்ளை ஓகே, அப்ளை ஓகே, க்ளோஸ். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த டெஸ்ட்ன்ற ஃபோல்டரை எப்படி அக்சஸ் பண்ண எலிமெண்ட். இப்போ நாங்கள் இந்த மெஷினில் வந்தால் நாங்கள் இப்போ லொக் ஆகுவோம். சரி, இப்போ நார்மல் நாங்கள் ஈக்கிற யூஸரை வச்சு பார்ப்போமே சும்மா. ரைட், அப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகும் தானே. ரைட், ஈக்கிற யூஸரை வச்சு நாங்கள் பார்ப்போம் யாரா லொக் ஆகிக்கிறோ தெரியா. நாங்கள் நெட்வொர்க்கில் போனால் எங்களுக்கு மெஷின்ஸை காட்டுது. அப்போ நான் நிற்கிற வந்து பிசி 1ல். இப்போ எனக்கு அடுத்த மெஷினுக்கு போகணும், அது வந்து பிசி 2. இப்போ பிசி 2ல் வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குறேன். என்ன ரீசன்ண்டா, இப்போ நான் இந்த மெஷினுக்கு ஆமிரா லொக்கா இல்லை. நான் சும்மா சரி ஆமிரா லொக்காயின்னு எனக்கு டிரெக்டாகவே போடும், இது வராது. நான் இன்னொரு யூஸராக லொக்கா இருக்கிறனால அந்த மெஷினுக்குள்ளே போகக்குள்ள எந்த யூசர்ட பேர் அந்த மெஷினில் இல்லை, அதனால தான் இது கேட்குறேன். அப்போ ஆமிர் லொக்கா இருந்தால் இந்த ப்ராம்ப்ட் வராது. இப்போ நாங்கள் ஆமிர்ன்ற யூஸ் அக்கௌண்ட்டால் அந்த மெஷினுக்கு செட் ஆகும். அப்போ டெஸ்ட்ன்ற ஃபோல்டரை அக்சஸ் பண்ண விடுகிற ஆமிர் யூஸர். நாங்கள் ஆமிருக்கு டிரெக்டாக பெர்மிஷன் கொடுக்கல, நாங்கள் குரூப் ஏக்கு தான் கொடுத்தேன். அப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலை செக் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யலும், இன்னொரு யூஸராக இந்த மிஷினால் லொக்காகி உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலும். அப்படி அக்சஸ் பண்ணக்குள்ள இஷ்யூஸ் வரும். நெட்வொர்க் பாத் நாட் ஃபவுண்டுன்னு வரும், இல்லாட்டி அக்சஸ் நெட்வொர்க் பாத் நாட் ஃபவுண்டுன்னு வர மிச்சம் டைமில் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு இதை ரிமைண்ட் பண்ணணும். இகின இப்போ எங்களோட காட்டுற வந்து இது கரண்ட் ப்ரொஃபைல். இப்போ எங்களை ப்ரைவேட்டுன்னு தான் செட் பண்ணிக்கிறோம், அது சுட்டு இஷ்யூஸ் இல்லை. அப்போ இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் சரி. சில நேரம் நாங்கள் ப்ரைவேட் ப்ரொஃபைலில் இருந்தாலும் இது ரெண்டையும் ஆன் பண்ணி இருந்தாலும் சம்டைம்ஸ் டிஃபால்ட்டாக அதை சரியாக ஃபில்டர் பண்ணிக்கொள்ளலாம் போகிறேன். அதை போல் ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நெட்வொர்க் பாத் நாட் ஃபவுண்ட், குட் நாட் பி அக்சஸ்ட், அப்படி ஒரு எரர் மெசேஜ் வந்தால் நாங்கள் என்ன செய்யணும், இந்த ஓல் நெட்வொர்க்குன்னு இருக்குது இதில் போய்த்து டேர்ன் ஆன் ஷேரிங் இதை கட்டாயம் ஆன் பண்ணணும். அதுக்கு பிறகு அது நீங்கள் ஆஃப் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை, அது ஒர்க் பண்ணும். ஆனால் சில டைம் ஃபஸ்ட் டைம் அந்த ப்ரைவேட் ப்ரொஃபைல் இருந்தாலும் அது டிரெக்டாக ஒர்க் ஆகாது. அதை போல் டைமில் நாங்கள் ஓல் நெட்வொர்க்கில் இருக்கிற இதே ஆன் பண்ணி கொள்ளும். இப்போ எங்களுக்கு அக்சஸ் பண்ணுறனால எங்களுக்கு அது தேவையில்லை. ரைட், அப்போ இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு பெர்மிஷன் ஒன்றை செட் பண்ணி அதுக்கு ஷேர் பெர்மிஷன் கொடுத்து மற்ற நெட்வொர்க்கால் அந்த ஷேர் பெர்மிஷன் கொடுத்தவருக்கு அக்சஸ் பண்ணுறத நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நான் காட்டின வந்து ஆமிரால் போய்த்து லொக்காகி பார்க்கலும். இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இன்னொரு யூஸரால் லொக்காகி அந்த ஃபோல்டரை அக்சஸ் பண்ண விடுறான்னு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு எரர் மெசேஜ் வரணும், அக்சஸ் டினைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுமெண்டா அந்த குரூப்புக்கு ஒரு புதிய யூஸர் ஒன்றை க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணி அந்த யூஸரால் போய்த்து பார்க்கணும். அவர் குரூப்பில் மெம்பர்னால அவருக்கு டிரெக்டாக
அந்த ஃபோல்டருக்கு போடும். இது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு இதில் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ இதெல்லாம் முடித்ததுக்கு போகிறோம் நீங்கள் டபுள் ட்ரிபிள் செக் பண்ணணும். எனக்கு இது செஞ்சதெல்லாம் தனிப்பட்ட முறையில் செய்யலுமா 100% எனக்கு எல்லாம் கிளாரிஃபை ஆகிட்டா. அதை பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போகணும். அப்போ இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஃபோல்டர் ஒன்றுக்கு செக்யூரிட்டி ஷேரிங் கொடுக்கலும், அதோடு உங்களுக்கு செக் பண்ணலும். இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு நோட் பேட் டாக்குமெண்ட் ஒன்றை போடுங்க, அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் என்ன சரி டைப் பண்ணுங்க. அந்த எடிட் பெர்மிஷன் எல்லாம் எந்த ஃபோல்டர் பெர்மிஷன் என்ன கொடுத்தீங்களோ அதே பெர்மிஷன் தான் அந்த டாக்குமெண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணும். இப்போ அதை உங்களுக்கு செக் பண்ணி கொள்ளையிலும். அடுத்ததில் வச்சு நாங்கள் பார்க்குற ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன். ஸ்பெஷல் பெர்மிஷன்ண்டா என்னாண்டு இது பேசிக்காக தேவையானங்களுக்கு கொடுக்குற சில நேரத்தில் எங்களுக்கு தேவைப்படும் ஸ்பெஷல் பெர்மிஷன். இந்த ஒரு மெயின் ஃபோல்டருக்குள்ளே நாங்கள் சப் ஃபோல்டர்ஸ் வச்சு அந்த தேவையானங்களுக்கு கொடுக்கக்குள்ள எங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷனை ஆக்டிவ் பண்ண வரும். இப்போ அடுத்த வீடியோவில் நாங்கள் ஸ்பெஷல் பெர்மிஷன் என்னன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.